மே 18ஆம் தேதியும் மாறிருச்சா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுப்பப்படுது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல்லாவே இந்த மாதிரியான வீடியோஸா இருக்கட்டும், ஃபோட்டோஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. அவர் முதலமைச்சர் விஜய பத்தி பேச போன இடத்துல இத வந்து பேசுறாரு. ஸோ ம். அதுக்கப்புறமா நிறைய சேனல்ல வந்து இன்டர்வியூ குடுக்குறாங்க. நிறைய குடுக்குறாங்க. அமைப்புல வந்து கூப்பிடுறாங்க. ம். அப்பதான் அவர் வந்து நம்ம விஷயத்த பேசுறாரு. அவரு பேசுறாரு. நம்ம விஷயத்த பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர் போனதே கிடையாது. அங்க போய் எங்களுடைய தமிழ் மக்கள் தான் மூச்சு அப்படின்னு சொல்லி அங்க பேசுற அளவுக்கெல்லாம் அவர் இங்க கிடையாது. அவர் இங்க வந்து இவ்வளோ பேசுற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, பாராளுமன்றத்தில நாமல் ராஜபக்ஷ கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து அவரோட சோஷியல் மீடியால போடுற அளவுக்கு அவருடைய இந்த விஜய் கச்சத்தீவு பத்தி பேசினதுக்கு அப்புறமா தான் அன்ருகுமார திசாநாயக்க வந்து கொழும்புல இருந்து மெனக்கெட்டு கச்சத்தீவுக்கு போயிருப்பாரு. அங்க போய் இது எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. ஆனா பக்கத்துல இருக்க நெடுந்தீவுக்கு போயிருக்க மாட்டாரு. நெடுந்தீவுல மக்கள் பல கஷ்டங்கள சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ற? இப்ப விஜய் எப்படி முதலமைச்சர் ஆகுறது விஜய்க்கே தெரியாதோ, அதே மாதிரி அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு போவேன் அப்படிங்கிறது அர்ச்சுனாவுக்கே தெரியாது. இல்ல சீமான் மேல இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தாரு இல்லையா? அவர் வந்து புலம்பெயர் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த பணத்த வச்சு தான் வந்து இப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்தியா போறதுக்கு யாரு காசு கொடுத்திருப்பாங்க? அவரோட சொந்த காசுல போயிருப்பாரா? துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்றைய நாள் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலையும், இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலையும் மறக்க முடியாத பல நினைவுகளை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள். மே மாதம் 18ஆம் திகதி. ஆமா. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். ம். இன்னைக்கு நிறைய நினைவேந்தல்கள் வந்து நாட்டை சுற்றி நடக்குது. ம். நம்ம நாட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழ் உறவுகள் வாழ்ற நிறைய நாடுகள்ல வந்து ம். இன்னைக்கு இந்த நினைவேந்தல வந்து செய்றாங்க. ஆமா. அத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இலங்கை அமைச்சர் ஒருத்தர் வந்து இப்ப இந்தியாவுக்கு போயிருக்காரு. ம். இந்தியாவுக்கு போயிட்டு மக்களால மறக்கப்பட்ட சில விஷயங்கள வந்து திருப்பி தோண்டி எடுத்து, பழைய காயங்கள வந்து திருப்பி பார்க்க வைக்கிற மாரி நிறைய விஷயங்கள வந்து செய்றாரு. ம். அத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஆமா. சர்வதேச அரங்குல பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்காரு. அதே மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியில சம்பவம் நடந்த தினத்துல இருந்தே வந்து நம்ம அடிக்கடி இல்ல, டெய்லி இந்த சம்பவத்த பத்தி நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே வந்தோம். என்ன அப்டின்னா, இந்த அனுராதபுரத்துல ஒரு தேரர் மூலமா 15 வயது சிறுமி தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டது. இது வந்து நாட்ல பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இப்போ அந்த அந்த விஷயத்தோட அப்டேட் என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகுது அப்படிங்கிறது தொடர்பா தெரியப்படுத்துறதுக்கு நாங்க இன்னைக்கு தயாரா இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சரி, போகலாம். சரி, முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி தான். இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில வந்து மறக்க முடியாத ஒரு நாள். மே 18. அதாவது இந்த வருஷம் 17 வருஷங்கள் ஆயிருச்சு. ஆனா இது ம். 17 வருஷங்கள் ஆகியிருந்தாலுமே, வரலாறு முழுக்க இந்த நாள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஆமா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களுடைய காயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ம். ஆறாத காயம் அப்படின்னே சொல்லலாம். யுத்தம் முடிஞ்சு இன்னைக்கு 17 வருஷங்கள் ஆகியிருந்தாலுமே, இன்னைக்கு கூட எத்தனையோ உறவுகள் வந்து அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்களா? இல்லையா? ஏதா சில பேர் வந்து நம்பிக்கையில இருப்பாங்க. ம். ஏதோ ஒரு மூலையில அவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட நிச்சயமா. நிறைய தாய்மார்கள் வந்து இன்னும் போராடிக்கிட்டு நீதிக்காக இருக்காங்க. போராடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 17 வருஷம் ஆகுது. ஆனா ம். இன்றைய தினத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸ்ரீலங்கால. ஆமா. அதாவது தென்னிலங்கைய பொறுத்தவரைக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு ராணுவ வெற்றி. நாளை தினம் இது வந்து அவங்களுடைய கொண்டாட்டங்கள், இந்த வெற்றிய வந்து ஒவ்வொரு வருடமும் இது நடக்கிறது. ஸோ அவங்களும் கொண்டாடுறதுக்கு எல்லாமே வந்து இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில, அங்க எங்களுடைய தரப்புல தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து வடக்கு கிழக்கு மையப்படுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து பல இடங்கள்ல நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப இன்னைக்கு இப்படி ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்க தோணுது. இந்த ஒரு நாளுக்கு மட்டும் இது மட்டுப்படுத்தப்படுதா? ஏன்னா, இப்போ எங்களுடைய நாட்டுல வடக்கு கிழக்க பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மக்களும் தான். ஏன்னா, அவங்களும் கூட வழி தவறி போய் இந்த மே 18ஆம் தேதி ஆகும்போது மறுபடியும் அந்த ஒரு சரி ஓகே. இப்ப நம்ம நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? டிசம்பர் 31 வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே ஜனவரி 1 நம்ம இந்த வருஷத்த ஒழுங்கா கொண்டு போவோம். ஒரு நல்ல பழக்கங்கள எடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி மே 18ஆம் தேதியும் மாறிருச்சா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுப்பப்படுது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியா எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல்லாவே இந்த மாதிரியான வீடியோஸா இருக்கட்டும், ஃபோட்டோஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் இத பத்தி யாரும் பேசினதாவும் இல்ல. நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில பேசுற ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு தடவையும் போராட்டத்துக்கு போற எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே வருது.
அவதானிச்சிங்கன்னா தெரியும். எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே வருது. எங்களுடைய உரிமைகளுக்காக, எங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுற வீதம், எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு இருக்கா? மே 18ஆம் தேதி ஆகும்போது நாங்க வந்து இனப்படுகொலை தினம், நாங்க வந்து மறக்க முடியாது வலிகள் எல்லாமே ஓகே அக்செப்டட். அதாவது இப்போ என்னுடைய தரப்புல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த இடத்துல இருந்து அனுபவிச்ச ஒரு ஆள் கிடையாது. நான் அந்த இடத்துல இருந்து அத அனுபவிச்சோ, அத கண்ணால பார்த்தது கூட கிடையாது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் பார்த்தது கிடையாது. இதனால சில சந்தர்ப்பங்கள்ல எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு ஏற்பட்டதில்ல. என்னுடைய பெற்றோர்கள் மூலமாவது அது எனக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்தது கிடையாது. நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இதனால பாதிக்கப்படாத எங்களுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல மக்களுக்காக எங்களுடைய கோரிக்கைகளுக்காக, எங்களுடைய உரிமைகளுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க ஏன் இத பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்தவங்க, சின்ன வயசுல இருந்தே இதனால உறவினர்கள் இழந்தவங்க, சொந்த அம்மா, அப்பாவ இழந்தவங்க இவ்வளோ பேர் எங்களுக்கு மத்தியில இருக்காங்க. அப்போ இவங்க ஏன் இத வந்து இந்த சமூக வலைதளங்களுக்கும், இந்த ட்ரெண்டுக்கும் ஏத்த மாதிரி போறதுனால, எங்களுடைய உரிமைகள், கோரிக்கைகள் மறக்கப்படுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? நீங்க இப்படி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனாரு. அவருக்கு ஈழத்திலேருந்து நிறைய பேர் வந்து குரல் குடுத்தாங்க. அவங்க காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு குரல் குடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, கிடையாது. ம். ஈழத்தில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் குரல் குடுக்காதவங்க எங்கேயோ முதலமைச்சர் ஆகுற விஜய்க்கு வந்து குரல் குடுத்திருந்தாங்க. ம். நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் யோசிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஆமா. விஷயம். என்னன்னா, இப்போ சரத் பொன்சேகா இவரு வந்து எங்களுடைய நாட்டோட முன்னாள் ராணுவ தளபதி இல்லையா? மஹிந்த ராஜபக்ஷ கூடவே இருந்து இந்த போர வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கை ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா செயற்பட்ட ஒரு நபர் தான் சரத் பொன்சேகா. காலப்போக்குல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்க்கிறாரு. நான் இது சும்மா தோன்ற விஷயங்கள் சொல்றேன். அ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அரசியல் ரீதியா அவர் மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்க்கிறாரு. ஒரு காலத்துல எல்லாம் ஒண்ணா இருந்து எங்களுடைய தமிழர்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி போர் புரிஞ்சு நாட்டை காப்பாத்துனதா இப்போ சொல்லிக்கிறாங்க. பட் அந்த ஒரு டைம்ல வந்து மஹிந்த கூடவே இருந்த ஒரு நபர். இந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மஹிந்தக்கு பக்கத்துல கட்டாயம் சரத் பொன்சேகா இருப்பாரு. அப்படியான பின்னணியில ஒரு காலப்போக்குல இந்த யுத்தம் எல்லாம் முடிவடைஞ்சு நாடு ஓரளவு ஓகே ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்க்கிறாரு. இப்போ மக்களுக்கு வந்து சரத் பொன்சேகா முக்கியமா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு சரத் பொன்சேகா செஞ்ச விஷயங்கள் மறக்குது. இப்ப வரைக்கும் அவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷவ அரசியல் ரீதியா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அவர் செஞ்சதா இருக்கட்டும், அவர் அந்த டைம் எங்களுடைய மக்களுக்கு என்ன பண்ணாரா இருக்கட்டும், அத நாங்க மறந்துட்டோம். ஏன்னா அவர் மஹிந்தவை எதிர்க்கிறாரு. ம். அதே மாரி தான் எங்களுடைய தமிழ் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவரு இப்ப ம். இந்தியால போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கிறாரு, ஆ. எல்லாமே செய்றாரு. அவரு நாடாளுமன்றத்துல யாருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு, யார் கூட செல்ஃபி எடுத்து போடுறாரு அப்படின்றது அவரையும் மறக்கிறாரு இல்லையா? ஆமா. அதேதான். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. ஓகேவா? விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து பெயரும், சினிமா அப்படிங்கிற இந்த மோகமும், அவர் யாரோட கூட்டணி கட்சி அமைச்சாரு அப்படிங்கிறது கூட எங்களுக்கு மறக்க வச்சிருச்சு. நாங்க அதனால விஜயையும் மன்னிச்சுட்டோம். என்ன அப்படின்னா, அவர் காங்கிரஸோட கூட்டணியாச்சு அமைக்கிறாரு. அதனால காங்கிரஸ் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு? எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள குடுத்தாங்க அப்படிங்கிறத நாங்க மறந்துட்டோம், மன்னிச்சுட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விஜய் கூட இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு விஜய் பிடிக்கும். அப்ப காங்கிரஸையும் எங்களுக்கு பிடிக்கும். இப்படி எங்களுடைய ஈழத்தமிழர்களோட சிச்சுவேஷன், மனநிலை மாறிக்கிட்டே வருது. காலப்போக்குல அது வந்து மாறிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் மிச்சம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்குமே முழு காரணமா இருந்த அந்த டைம் ஜனாதிபதியா பதவி வகிச்சிருந்த மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் தான் நாங்க இன்னும் மன்னிக்கல. அவர மன்னிக்க முடியாது. அவர் இன்னும் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் மன்னிக்காத காரணம் வந்து அவருக்கு ஆதரவாவோ, நாங்க எதிர்க்கிற மாதிரி அவர் இன்னும் செயற்பட்டுட்டு இருக்கிறதுனால தான். இதுவே வந்து அவரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தா, நாங்க சில சந்தர்ப்பங்கள்ல அவருக்கும் ஆதரவு தெரிவிச்சிருப்போமோ என்னவோ! இல்லையா? அந்த அளவுக்கு இப்ப எங்களுடைய மனநிலை, மக்களுடைய மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கு. முக்கியமா இளைஞர்கள் மத்தியில இது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அப்படி இல்ல. ஓகே. ஒரு விஷயம் இருக்கு. இறந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எங்களுடைய முதியவர்களுக்கு, எங்களுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் நடந்த விஷயங்கள நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தணுமா, கடத்தக்கூடாதா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? இது வந்து என்னோட பிள்ளைக்கு தெரியணுமா? அவங்களுடைய பிள்ளைக்கு தெரியணுமா? இதுக்கு நம்ம எப்படி இத கொண்டு போகணும்? அது எந்த விதத்துல இவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தனிப்பட்ட விஷயம். அத வந்து நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, எங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்த நாங்க பகிரங்கமாவே பல விஷயங்கள மறந்து, மன்னிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதான் நான் முதல்ல சொன்னது தான். நம்ம
அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அத ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு ஒரு நாள் சோஷியல் மீடியால இவ்ளோ வீடியோஸ், இவ்ளோ ஃபோட்டோஸ் இது எல்லாமே வருது. ஆனா இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இது ஒரு 1 வீக் வருமா ஷேர் 1 ஆகி? வீக்ல நாளைக்கே பார்த்தீங்கன்னா, வேற போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு ம். நாட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத பத்தி கேட்கிறவங்க எல்லாருமே இத பத்தி மறந்துருவாங்க மறந்துருவாங்க. அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு சில பேருக்கு இந்த விஷயம் மே 18 அப்படின்றது நமக்கு தெரியும். ம். இனிமே அடுத்த சந்ததிக்கு இது எப்படி போகப்போகுது அப்படின்றது தெரியல. அவங்க வந்து ம். ஒரு நாளா மட்டும் தான் இத கொண்டாடுவாங்களா அப்படின்ற அதான். சந்தேகம் வந்து இப்ப எழுந்திருக்கு அப்படின்னு ம். சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய சகோதர மொழி அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ம். வந்து நிறைய விஷயங்கள் வந்து ம். சொல்லியிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வெற்றி வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமா. இன்னைக்கு வந்து ம். ராணுவத்தினர்கள வந்து நினைவு கூருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஏன் ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாடு பிளவுபடாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்ற மாரி அவர் ம். வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வருட கால யுத்தத்தை வந்து நாங்க நிறைவடைச்சிருக்கோம். அப்படி ம். பெற்ற வெற்றியை வந்து நாங்க கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ற மாரி அவரு சில கருத்துக்கள வந்து தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஈழத்துல வந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு கூட நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தா தெரியும். எத்தனையோ உறவுகள் வந்து நமக்கு வந்து இது ஒரு நியூஸா இருக்கலாம். பட் ம். அவங்களுக்கு தானே அந்த வலியா இருக்கும் இல்லையா? நிஜமா, நிஜமா. ம். அந்த கடைசில வந்து எத்தனையோ குழந்தைகள் வந்து இறந்திருக்கலாம். ம். பெற்ற பிள்ளைகள வந்து தாய்மார்கள் இழந்திருப்பாங்க. அவங்களுக்காக நீதி கேட்டு இன்னைக்கு வரைக்குமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்குமா? அப்படின்றது கூட இன்னைக்கு வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்கும் கூட ஒரு டவுட்டு கேள்விதான். தான். ஆமா. இப்போ கண்ணு முன்னுக்கு இந்த செம்மணி அப்படிங்கிற ஒரு மனித புதைக்குழியில இருந்து அவ்வளவு எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் சின்ன குழந்தைகள்ட ஒவ்வொரு அந்த எப்படி புதைக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி அவங்க மீட்கப்படுறாங்க. இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்படுது. இத பார்த்துமா இன்னும் வந்து இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடியும், இந்த அரசியல் ரீதியா எங்களோட இந்த ஆப்போசிட்டா இருக்கவங்களுக்கு பின்னாடியும் நாங்க வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது வந்து ஏன், எதுக்காக அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் தான். இதுக்கு மேலேயாவது இப்போ ஒவ்வொரு தடவையும் நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து எங்களுடைய தேவைகள் என்ன? எங்களோட கோரிக்கைகள் என்ன? எங்களுக்கு என்ன வேணும்? நாங்க எதுக்கு இவ்வளவு போராடுறோம்? எங்களுக்கு இருந்தவங்க எதுக்கு இவ்வளோ போராடினாங்க? அவங்களோட கொள்கைகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இதுக்கு நல்ல உதாரணம் நீங்க சொன்னது தான். விஜய் முதலமைச்சர் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணோம். இன்னும் இப்ப வந்து ட்ரெய்லர் தான். அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விஜய் இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரெய்லர் தான். இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இம்பாக்ட் ஆக போகுது. இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருவோமே. இப்போ எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் போயிருக்காரு இல்லையா? அவர் அங்க போய் எங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்க சில விஷயங்களே போதும். நாங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி எடுத்து காட்டுறதா இருக்கு. நீங்க சொன்ன மாரி தான். அந்த தமிழ் அமைச்சர் இருக்கார் இல்லையா? நான் கூட அவருடைய இன்டர்வியூஸ் நெறைய பார்த்தேன். ஆமா. அவர் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது, நாங்க இலங்கையில வாழும்போது எங்களுக்கே அது வந்து சில கருத்துக்கள்ல வந்து முரண்பாடு வருது. முரண்பாடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ற மாரி இந்த நாட்ல அப்படி எதுவுமே இல்லையே! இல்ல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து வெளியில ரோட்ல போனா கூட சிங்கள ம். மொழி சகோதரர் கூட நாங்க வந்து கேஷுவலா பழகுறோம். எல்லாமே ம். செய்றோம். அவங்களே நிறைய விஷயங்கள் வந்து மறந்துட்டாங்க. ம். இப்ப கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள வந்து இந்த கால சந்ததியினர் வந்து நிறைய மறந்து இருக்கிற பட்சத்துல ஆமா. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாரி அந்த பழைய காயங்கள வந்து திருப்பி கிளறுற மாரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ம். மாதிரி அந்த அமைச்சர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள பற்றி பேசி தான் அவர் வந்து வாக்கு சேகரிக்கிறாரு அப்படின்றாங்க. ம். உண்மையாக இப்போ இவ்வளோ காலமுமே சீமான் எங்களுக்காக கதைக்கிறாராக இருந்தால் ஒரு நாள் வந்து கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு போராளில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி கால் இல்லாத போராளியோட நின்று கதைச்சிருக்க வேணும். நான் யாழ்ப்பாணத்திலேருந்து குளறி எனக்கு ஓட்டெடுக்கணும் என்பதற்காக இங்கே தமிழகத்தை நான் விற்கக்கூடாது தானே. ஸோ அதுதான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனம். இதே மாதிரி இந்த அமைச்சர் என்ன செய்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல வந்து அவர் ஒரு பேர் சொல்லாம அவர் வந்து பேசினதே கிடையாது. ஆரம்பிச்சதே கிடையாது. வீர வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை, தேசிய தலைவருடைய பெயரை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவருடைய உரைகள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதுதான். எங்களுடைய தமிழ் மக்கள் நினைக்காத சில விஷயங்களையும் கூட அவர் பாராளுமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் தான் அங்கேயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் இது சொல்றதுக்காக தான் அங்க போனாரான்னு கேட்டா கிடையவே இல்ல. கிடையாது. ஆமா. அவர் முதலமைச்சர் விஜய பத்தி பேச போன இடத்துல இத வந்து பேசுறாரு. சோ ம். அதுக்கப்புறமா நிறைய சேனல்ல வந்து இன்டர்வியூ குடுக்குறாங்க. நிறைய குடுக்குறாங்க. அமைப்புல வந்து கூப்பிடுறாங்க. ம். அப்பதான் அவர் வந்து நம்ம விஷயத்த பேசுறாரு. பேசுறாரு. அவரு நம்ம விஷயத்த பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர் போனதே கிடையாது. பல சகோதர மொழி ஊடகங்கள் என்ன போட்டிருக்காங்க. இந்த செய்தியா எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, பார்க்கக்கூடியதா இருந்தது எப்படின்னா, இலங்கையில இருந்து இலங்கையோட பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் விஜய சந்திக்க போய், ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு அந்த வாய்ப்பை யாரும் அங்க குடுக்கல அப்படின்னு சொல்லி, இப்படிதான் வந்து சகோதர மொழி ஊடகங்கள் எல்லாமே செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவருடைய அந்த தரம் வந்து தாழ்த்தப்பட்டிருக்கு இலங்கைக்குள்ள. இதுதான். இப்போ அங்க போய் அவர் பல விஷயங்கள் பேசுறாரு. அதுவும் இந்த
நான் ஒரு செய்தி பார்த்தேன். என்னன்னா, ராஜ்மோகன் இருக்காரு இல்லையா? அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட அமைச்சர் வந்து ராஜ்மோகன வந்து பார்க்க போயிருக்காரு. அங்க போய் அவங்க செய்தி எப்படி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, 2 நாடுகளுக்கும் இடையில, அதாவது இலங்கையிலயும், தமிழ்நாட்டிலயும் அந்த பாடசாலை கல்வியில இருக்கக்கூடிய விஷயங்கள கலந்துரையாடுறதுக்காக தான் இவர் போயிருக்காரு. அத பத்தி கலந்துரையாடப்பட்டது. தமிழ் எப்படி வளர்க்கணும்? இதுக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்புகள் வழங்க முடியும்? அப்படிங்கிறது தொடர்பான அப்படின்னா ஒரு உத்தியோகபூர்வ இதா போயிருக்கணுமே தவிர. போயிருக்கணும் இல்லையா? அது அவரும் அவரோட சேர்ந்து ஒரு சில பேர் போயிருக்காங்க. இத பார்க்கும்போது சரி ஓகே. அவங்க பூர்வமா கூப்பிட்டு, அதுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி இவங்க போயிருந்தாங்க அப்படின்னா கூட இத ஏத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அங்க போய் எங்களுடைய நாட்டுல நடக்காத பல விஷயங்கள அங்க வந்து 1 2ஆக்கி திரிபுபடுத்தி சொல்றதுனாலயோ, அதுல கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டு மக்களும் வந்து இவர பத்தி என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளும் அப்படிதான் இருக்கு. நீங்க விஜய பத்தி பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கீங்க. நீங்க வந்து எவ்வளவு தைரியமா இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. அங்க போய் எங்களுடைய தமிழ் மக்கள் தான் மூச்சு அப்படின்னு சொல்லி அங்க பேசுற அளவுக்கெல்லாம் அவர் இங்க கிடையாது. அவர் இங்க வந்து இவ்வளோ பேசுற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, பாராளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ஷ கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து அவரோட சோஷியல் மீடியால போடுற அளவுக்கு அவரோட அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? அவரோட டார்கெட் ஃபுல்லாவே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்து மாகாண சபை தேர்தல் வருது. இந்த மாகாண சபை தேர்தல்ல அவரோட டார்கெட் அவர் இந்த தேர்தல்ல வெற்றி பெறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யங்ஸ்டர்ஸோட வோட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மஸ்ட். ரொம்ப முக்கியமா இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? விஜய் அப்படிங்கிறது. அந்த விஜய் அப்படிங்கிற பேரா இருக்கட்டும், விஜய் சிஎம் ஆனதா இருக்கட்டும், தமிழ்நாட்டு அரசியல் மேல எங்களுடைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பற்றா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகரிச்சிருக்கிறதுனால அவரோட டார்கெட் எல்லாமே வந்து எங்களோட யங்ஸ்டர்ஸ் மனசை பிடிச்சிட்டு எப்படியாவது ஓட்ஸை வாங்கிட்டு அவர் எல்லாமே சுயநலமா செல்ஃபிஷாக தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் கவனித்தேன். எல்லா இன்டர்வியூலையுமே இந்த வடமாகாண முதலமைச்சராக நான் பதவி ஏற்றா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் விடவே கிடையாது. எல்லா இன்டர்வியூலையும் அவர் அங்கே போய் சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் மட்டும் வடமாகாண முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். அப்போ அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இந்த வடமாகாண முதலமைச்சர் பதவிக்கு தான். இங்கே இது வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நானும் ஒரு டிவி பார்த்தேன். அதில் வந்து சொல்றாரு என்னன்னா, முதலமைச்சராக விஜய் பதவி இருக்கும்போது வந்து நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து நான் 2 நாள் ஜெயில இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொல்றாரு. இது எதனால ஜெயில இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மக்களுக்கு எதிராகவே அவர் துப்பாக்கியை நீட்டுறாரு. அதனால அவர் ஜெயில இருக்காரு. அதை பத்தி அவர் பேசுறது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்றத பேசுறதுக்கு வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதே இப்ப அவர் நினைச்சிருந்தா நாடாளுமன்றத்தில் பேசுறவர் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்கலாம். தமிழ் மக்களுக்காக என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆமா, அதுலயும் வந்து இப்போ இந்த கச்சத்தீவு விவகாரம் இருக்கு இல்லையா? கச்சத்தீவு விவகாரத்தை பத்தியும் அங்க போய் பேசுறாரு. அதுல விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அவரு வடமாகாண முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்படி கிடைச்சதுன்னா அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயை சந்திச்சு நேரடியாக கலந்துரையாடலில் ஈடுபடுவாராம். என்ன அப்படின்னா, கச்சத்தீவில் வந்து உங்களோட எல்லையில் நீங்கள் மீன் பிடிங்க, எங்களோட எல்லையில் நாங்கள் மீன் பிடிக்கிறோம், நாங்கள் 2 பேரும் சுமூகமாக போய்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான யோசனையை விஜய்க்கு முன்வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஜய் கச்சத்தீவை பற்றி பேசினதுக்கு அப்புறமா தான் அன்றுகுமார திசாநாயக்க வந்து கொழும்புலேருந்து மெனக்கெட்டு கச்சத்தீவுக்கு போயிருப்பாரு. அங்க போய் இது எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. ஆனா பக்கத்துல இருக்க நெடுந்தீவுக்கு போயிருக்க மாட்டாரு. நெடுந்தீவுல மக்கள் பல கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? நெடுந்தீவுக்கு பிரசிடென்ட் போகணும்னு கிடையாது. தமிழ் மக்களோட வாக்குகளால வந்து நீங்களும் அங்க போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதை பாராளுமன்றத்துல வந்து பேசலாம், சொல்யூஷன் கேட்கலாம். இப்போ நீங்க எதேதோ பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறீங்க. தமிழ் மக்களுக்கு அவங்களுக்காக பேசி ஜெயிலுக்கு போங்க. ஒரு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு அது நல்ல விஷயம் தானே. இப்ப அதான் அங்க போய் பிரசிடென்ட்ட போகல, அங்க வந்து யாருமே கரண்ட் இல்லாம இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இவ்வளவு குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பிரசிடென்ட் போகலன்னா என்ன? தமிழ் மக்கள் உங்களை எதுக்கு வாக்கு கொடுத்து நீங்க வந்து தமிழ் பிரதிநிதியா எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு உங்களை அனுப்பி வச்சாங்க? நீங்க வந்து எங்களுக்காக பேசணும். அதுதான் இவருக்கு. அதாவது சுகாதாரத்துறையில ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து எடுத்து பேசிட்டாரு. எங்களோட மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்பாடா எங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு வாய்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இவருக்கு ஓட் பண்ணி, இப்ப விஜய் எப்படி முதலமைச்சராகிறது விஜய்க்கே தெரியாதோ, அதே மாதிரி அர்ச்சுனா பாராளுமன்றத்துக்கு போவேன் அப்படிங்கிறது அர்ச்சுனாவுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இருந்தது. அப்போ அவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போயிட்டாரு. ஆனா சுயேட்சையா போயிட்டு இப்ப என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது அவருக்கும் தெரியல, அவருக்கு வாக்கு போட்ட மக்களுக்கும் தெரியல. இப்போ மக்கள் எல்லாருமே ரிக்ரெட் பண்றாங்க, எதுக்காக இவருக்கு நாங்க ஓட் போட்டோம் அப்படிங்கிற முகம் சுளிக்க வைக்கிற மாதிரியான செயல்கள் தான்
அவருக்கு ஓட் போட்ட மக்களுக்கு எதிராக தானே அவர் கண்ணை தூக்கி காட்டினாரு இல்லையா? அதுவும் பெண்களுக்கு எதிராக அவர் கன் எடுத்து காட்டி இந்த மாதிரியான பல சம்பவங்கள் இந்த இவரை பத்தி. சம்பவம் மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து போயிருப்பாரு. ம், அப்ப கூட வந்து சில பெண்கள் வந்து அவருக்கு எதிரா வந்து பேசியிருப்பாங்க. அப்ப கூட ம், அவர் வந்து நீ வா போன்னு பேசுறதா இருக்கட்டும், நீ ம், எல்லாம் ஓஎல் பாஸ் பண்ணியான்னு கேட்டதா இருக்கட்டும், ம், இப்படி வந்து ஒருத்தர் வந்து மட்டம் தட்டக்கூடிய மாதிரி நிறைய பேசியிருக்காரு. இப்ப பொதுமக்களை தான் அவர் அப்படி பேசுறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. தமிழ் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, எந்த அரசியல்வாதியோட இவர் சண்டை போடல அப்படின்னு சொல்லுங்க அப்ப. அதுதான். எல்லார் கூடயுமே பேசுறதா ம், இருக்கட்டும், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த நாடாளுமன்ற இது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல வந்து ஒரு அமைச்சரை வந்து செம்மறி அப்படின்னு சொல்லி திட்டுறதா இருக்கட்டும், ம். இதெல்லாம் வந்து அவரு யாரை ஏசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இருக்க தமிழ் அமைச்சர்கள் தான் வந்து ஏசுறாரு. அவ்வளவு தேவையில்ல. இப்போ இந்தியால போய் இந்திய வம்சாவளிய பத்தியும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற உறவ பத்தியும் கதைக்கக்கூடிய இவரே தான், எங்களுடைய நாட்டுல இந்திய வம்சாவளியிலிருந்து வந்த வந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நாங்க மலையக மக்கள் அப்படிதான் அடையாளப்படுத்துவோம். இந்தியால வந்து வந்த வம்சாவளி அப்படின்னு அடையாளப்படுத்தும். அந்த மக்களையே தவறான வார்த்தை பிரயோகத்தால திட்டினவர் தான் இப்படி இந்த ஒரு நாட்டுக்கு போயிட்டு இலங்கையை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய ராமநாதன் ம். அர்ச்சுனா அப்படிங்கிற மலையக நபர். மக்கள் மட்டும் இல்ல, மட்டக்களப்பு மக்களை கூட வந்து இவர் மக்களையும் கூட. வந்து ஏசி இருந்தார், திட்டி ம், இருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போய் இந்தியால வந்து நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கிறாரு. அதை ம். பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் முதலே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் பேசின எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா, அவர் பேசுறது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, விளம்பரத்துக்காக பேசுற மாதிரி இருக்கு. விளம்பரத்துக்காக தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு எப்படி அப்படின்னா, எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கணும். தமிழ்நாடோட இருந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எனக்கு இவரோட அர்த்தங்களும் புரியலை, இவரோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதும் புரியலை. ஒருத்தங்களோட பேரை பயன்படுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம். விஜய்க்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, ஈழத்தமிழர்கள் விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப பக்குவமாக பேசணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வலிகளை போய் என்னுடைய அண்ணன் வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பாசம். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் நான் கேட்பது, அண்ணா ஆறுதலாக அமைதியாக என் இனத்துக்குரிய வலியை, என்னுடைய இனம் படுகொலை செய்யப்பட்டு என்பதை சர்வதேசத்திடம் இருந்து நீ வேண்டித்தா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதான் இன்னொருத்தவங்களுக்கு குற்றம் சாட்டும் போது நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? அவருக்கு அந்த 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 மைண்ட் செட் எதுவுமே இல்லை. அவர் வந்து தனியாக இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காரு, என்ன வெளியில் என்ன காட்ட விரும்புகிறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. வெளி உலகத்தில் போய் சிங்கள மக்களை எதிர்க்கிறேன், சிங்களவர்களை எதிர்க்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாரு எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில். ஆனால் இங்கே வந்து இல்லை, அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே அவர் அங்கே போய் பேசக்கூடிய விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து சுயநலமாக தான் இருக்குது. எதுவுமே வந்து எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களோட கோரிக்கைகள் அங்க கொண்டு போற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே வந்து சுயநலமான ஒரு காரணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல சீமான் பண்றதை தான் இவரும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அதான் சீமான் அவர்களை வந்து ரொம்ப எல்லா இடத்துலயுமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எங்களுடைய வலிகளையும் எங்களுடைய காயங்களையும் பயன்படுத்தி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதே தான் மறுபடியும் இதுல வேற எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது நான் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சட்டத்தை மீறி நான் இங்க பேசியிருக்கேன், நீங்க அப்படி பேசணும்னு நாங்க யாரும் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை, நீங்க இப்படி பேசிதான் எங்களை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை, இருக்கிறத போய் சொல்லுங்க, எங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் சொல்லுங்க, அதுவே ஓகே தான். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இன்னொரு நாட்டுல போய் எங்களோட பிரச்சனைகள் எங்களோட கோரிக்கைகளை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இங்க நீங்க என்ன பண்ணீங்க, உங்களால என்ன பண்ண முடிஞ்சது, அதே அவ்வளவுதான். மாதிரி எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எம்பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து இந்தியா போறாரு, விஜயை பார்க்க எவ்வளோ ட்ரை பண்றாரு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து எத்தனையோ முகாம்கள் இருக்கு, இலங்கையர்கள் போயிட்டு அகதிகளா நிறைய முகாம்கள் இருக்கு. அதுக்கு போய் அவர் இலங்கையர்கள் யாராவது மீட் பண்ணாரா அப்படின்ற கேள்வி வந்து தெரியல. இல்லையே. சம்டைம்ஸ் மீட் பண்ணாரா அப்படின்றது கூட தெரியல. ஸோ அப்படி மீட் பண்ணியிருந்தா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக accept இருந்திருக்கலாம். பண்ணிக்கலாம். அந்த மக்களுக்கு என்ன தேவை அதை வந்து அவர் இந்திய ஊடகம் மூலமாக வந்து வெளியில சொல்லியிருக்கலாம். நம்மளை பத்தி பேசுறதுக்கு இந்தியால இலங்கை வந்து அகதிகள். இந்திய இலங்கை ம். அகதிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து அவர் மீடியா மூலமா எடுத்து சொல்லியிருந்தா அவங்க சரி அங்க வந்து ஏதாவது ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கும். இல்லை, சீமான் மேல இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சிருந்தார் இல்லையா? அவர் வந்து புலம்பெயர் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இந்த பணத்தை வச்சுதான் வந்து இப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு இந்தியா போறதுக்கு யாரு காசு கொடுத்துருப்பாங்க? அவரோட சொந்த காசுல போயிருப்பாரா?
நிச்சயமா கிடையாது. அவரும் அந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க. அது எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் எல்லாமே வெளியில வரும். மத்தது இப்பவும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு மக்களுக்காக, மக்கள் உங்கள நம்பி வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயாவது மக்களுக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் அங்கருந்து வரும்போதே ஒரு நம்பிக்கையோட தான் வாராரு. இங்க வரும்போதே அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இதுக்கப்புறமா அவருடைய குரல் ஒடுக்கப்படும், பேச முடியாம போகும் அப்படின்னு சொல்லி, என்ன நடக்கும் அப்படிங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் அவருடைய கொள்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது இனி வரும் நாட்கள் அப்படின்னு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சில விஷயங்கள் வந்து நடந்திருந்தாலுமே இப்போ வந்து தமிழர்கள் வந்து மோஸ்ட்லி சுமூகமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவர் வந்து குழப்பாம இந்த நிலைமை வந்து தொடர்ந்து கொண்டு போக வச்சா அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்க முறையா அரசியல் ரீதியா அதை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடாவே இருக்கு. எங்களுடைய மக்களோட நிலைப்பாடா இருக்கு. அதுக்குள்ள இவர் வந்து இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எங்களோட அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க கேட்டு கொடுங்க, அதுக்கு தான் நீங்க, அவ்வளவுதான். இதை வந்து பண்ணி கொடுத்தாலே புண்ணியமா போகும். இதுதான் சொல்லணும். ஸோ இப்படியான பின்னணியில வந்து இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுல இருந்து அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இல்லையா, தொடர்ந்து அவர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றது என்ன, அவர் மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாவே அவருக்கு ஒவ்வொரு அடி விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ராஜ்மோகன் இருக்காரு இல்லையா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அமைச்சர், இவர் வந்து இந்த சினிமா துறை சார்ந்து ஒரு பதவி வழங்கப்பட்டதுனால இது வந்து அங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சினிமா சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய கண்டனமா பார்க்கப்படுது. அதுக்கான கண்டனம் வெளியிட்டு இருக்காங்க. அது எப்படி அனுபவமே இல்லாத, துறை சார்ந்த அறிவே இல்லாத ஒருத்தரை வந்து நீங்க இதுக்கு நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சினிமா துறையை சார்ந்த பல பேர் வந்து இதுக்கு விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து நடிகர் விஷால் வந்து இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு விஜய்க்கு ஆதரவாகவும் பல பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் நம்ம நாட்டிலேயே நடந்துச்சு. கடற்தொழில் அமைச்சர், அவருக்கு கூட எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, அவர் வந்து கடற்தொழில் அமைச்சரா போட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பிச்சு. அது அப்படி எல்லாமே இப்ப இல்லாம போயிட்டு அவர் வந்து தொடர்ந்து பதவியில வகிச்சு வர்றாரு. அதே மாதிரிதான் இந்தியாவில கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் வந்து நியமிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆதரவும் வருது, எதிர்ப்பும் வருது. நடிகர் லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் கூட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2 மாசம் சரி டைம் கொடுங்க, அவர் வந்து கரெக்டா எல்லாத்தையுமே பண்ணுவாரு. எடுத்த உடனே எல்லாமே பண்ண முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க அப்படி மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து உடனே இந்த முடிவை வந்து எடுத்துருக்க மாட்டாரு, தீர விசாரிச்சு அவர் வந்து பிளான் பண்ணி தான் இதை வந்து போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு வராரு. ஆமா, அதே மாதிரி இப்போ இந்த அரசியல் ரீதியா அரசியல் இல்லாத ஒரு நபர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா அவர் மேல பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவர் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பெரும்பான்மைக்காக விஜய் அங்கங்க ஓடிக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல வந்து ரஜினி தான் ஸ்டாலினை வந்து உசுப்பேத்தி விட்டாரு, இப்படி ஒரு பிளான் இருக்கு, இதை போய் பரப்பி விடுங்க அப்படின்னு சொன்னாங்கலாம் நாங்க நிறைய செய்திகள் பார்த்தோம். இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா ரஜினிகாந்த் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு, ஊடகங்களை கூப்பிட்டு பதிலளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு விஜய் மேல பொறாம கிடையாது, நான் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையலை. ட்வீட் பண்ணியிருந்தேன் அன்னைக்கே, நான் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு வாழ்த்து தெரிவித்து ட்வீட் பண்ணியிருந்தேன். ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த சம்பவம் வந்து இவங்க யார் என்னன்னு தெரியலை, அது நியூஸ் மீடியாவா ரிப்போர்ட்டரா யார் என்னன்னு தெரியாதனால நான் அதை கடந்து போயிட்டேனே தவிர எனக்கு விஜய் மேலே பொறாம கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பாரு. அதே மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, விஜய் அண்ட் ரஜினிகாந்த் இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நான் நினைச்சிருந்தா 2001 வந்து நான் போட்டி இருந்தேன்னா கண்டிப்பா 100% நான் வந்து வின் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு வந்து யார் மேலுமே பொறாமை கிடையாது. ஈவன் கமல்ஹாசன் கூட வந்து சிஎம் ஆயிருந்தா கூட நான் வந்து பொறாமப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் நான் வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்னா வந்து நான் ஜஸ்ட் கேஷுவலா போய் பார்க்கணும்னு விரும்பல, அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நான் வந்து அவரை போய் மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு பின்னாடி நான் இல்ல விஜய் சிஎம் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் இன்னைக்கு அவருடைய தரப்புல வந்து நிறைய விஷயங்களை கிளியர் பண்ணி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இதுல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கலாம் ரஜினிகாந்தோட கருத்துக்கள். அது என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கு இல்லையா, இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து ரஜினிகாந்த் மேல விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து சோசியல் மீடியா த்ரூ கொண்டு வந்த இந்த விமர்சனங்கள் தான் எல்லாமே, ரஜினினால தான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து சோஷியல் மீடியா, இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்னைக்கு நான் பார்க்குற விஷயம். என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இல்லை நான் இப்படி பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவுபடுத்தலை கொடுக்குற அளவுக்கு எங்களோட சோஷியல் மீடியா வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக மாறி இருக்கு. அவருமே அந்த ப்ரெஸ்ஸில்
பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, விஜய் ஜெயிச்சதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லுவாரு, இளைஞர்கள், பெண்கள், மற்றது சோஷியல் மீடியா தான் விஜய் வின் பண்ண வச்சுச்சு அப்படிங்கறத வந்து ரஜினிகாந்தும் கூட சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு எங்களுடைய இந்த உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்துட்டு போக போக சோஷியல் மீடியாவுக்கு வந்து பவர் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதான் ஒருத்தங்க மேல விமர்சிக்கிறதுக்கா இருக்கட்டும், அவங்கள கொண்டாடுறதுக்கா இருக்கட்டும், பல விதங்கள்ல அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல இது ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். இதே தான் வந்து நம்ம இலங்கையில் ஒரு அமைச்சர் வந்து அதை சரியா கையாண்டு சும்மா இருந்த அமைச்சர் வந்து வைத்தியரா இருந்து இப்ப அமைச்சராகிய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அமைச்சர் ஆகுறது கூட யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா. நிச்சயமா. அது சோஷியல் மீடியா இல்ல அப்படின்னா இவர் வந்து யாரு என்னன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்திருப்பாரு. லைவ் போட்டே ஆள் சாதிச்சிட்டாரு அப்படிதான். கரெக்டா சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அமைச்சர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமா. இப்படியான பின்னணியில வந்து இந்த கபில சந்திரசேன அவர்களுடைய விஷயம் இது வந்து இப்போ நாட்டுல கொஞ்ச நாளாவே பேசு பொருளா மாறி இருந்தது இல்லையா? பேசு பொருளா மாறி இருந்த பின்னணியில இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. என்னன்னா, அந்த அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல அப்படிங்கிற விஷயத்த நம்ம அன்னைக்கு பேசியிருந்தோம், பார்த்திருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிசிடிவி கேமரா வந்து அரவிந்த் டி சில்வா அவர்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 வீடுகள்ல இருக்க சிசிடிவி கேமராஸை வந்து போலீசார் வந்து பொறுப்பெடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மன்னிக்கணும், கபில சந்திரசேன வந்து அரவிந்த் டி சில்வாவோட வீட்டுக்கு வார அந்த டைம்ல இருந்து அவர் உயிரிழந்து அவருடைய சடலத்தை மீட்டுட்டு போற வரைக்குமான தரவுகள் எல்லாமே அதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதை வச்சு இனிமே விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுதான் கபில சந்திரசேனோட மரணம். இன்ன வரைக்கும் தற்கொலையா கொலையா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உறுதிப்படுத்தல்களும் இல்ல. அவரோட சடலத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு தண்ணி பாட்டில், அது மட்டும் இல்லாம ஒரு பேப்பர்ல சுத்தின கொஞ்சம் மருந்து, இதுவும் அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டு இப்போ அந்த பகுப்பாய்வாளர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ரிப்போர்ட்ஸ் இன்னுமே வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் தகவல்கள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கிட்டையுமே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுறதும் தீவிரப்படுத்தப்பட்டு வருது. ஸோ அவருடைய மரணமும் மறக்கடிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி. நமக்கே இன்னும் 17 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பதில் கிடைக்கல. ஸோ இந்த கேஸ் வந்து எவ்வளவு நாள்ல பதில் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க அண்மையில வந்து பேசியிருப்போம். நம்ம வந்து நிறைய நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி வந்து பேசியிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லேகம ஹேமரத்ன தேரர் இவர் வந்து என்ன குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுமியை வந்து தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தி இருந்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல வந்து கைதாக இருந்தாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு. ரொம்ப சீரியஸா வந்து அவர் இருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, அது வந்து அது வாசிக்கும் போதே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியை வந்து தவறான நடத்திக்கு உட்படுத்தும் போது தெம்பா இருந்த கால்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட போறோம் அப்படின்றது தெரிஞ்சோடனே அதை எப்படி அந்த தெம்பிழந்து வைத்தியசாலையில போய் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அதை வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த போஸ்ட் நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் அந்த போஸ்ட் பார்த்தேன். ஆனா நிஜமாவே எங்களோட நாட்டுல பாதுகாப்பா இருக்கட்டும், இந்த நீதித்துறையா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப குவெஸ்சன் பண்ற மாதிரி ஆயிருச்சு இந்த விஷயத்தினால. ஏன்னா இலங்கையோட இப்ப மிக முக்கியமான ஒரு தேரர் அவரு, பௌத்த பீடத்தோட முக்கியமான தேரர். இவருக்காக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் முன்னிலையாகி இருக்காங்க. சிறுமி சார்பா ஒரு சட்டத்தரணியும் முன்னிலை ஆகல அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இப்போ இருக்கு. இப்போ இதுக்கு வந்து இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வந்து சரோஜா சாவித்ரி போல்ராஜ். நாங்க அன்னைக்குமே இவங்களை பத்தி பேசியிருந்தோம். இப்போ அவங்க டிரெக்டாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிறுமியோட சார்ந்த இன்னொரு, அதாவது அந்த உறவினர்களோட இன்னொரு பெண் பிள்ளையும் வந்து அவங்களுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் இருக்காங்க. டிஎன்ஏ பரிசோதனைகள் எல்லாமே முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சந்தேக நபர்களை கைது செய்து அவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துறதுக்கு எல்லா விஷயமும் வந்து ஒழுங்கான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் யாருமே பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகி தான் இருக்கோம். அந்த சிறுமியோட அந்த அடையாளத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல இதை வெளிப்படுத்துறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ அந்த மகளிர் திணைக்களம் இருக்கு இல்லையா, சிறுவர் மற்றும் மகளிர் அலுவல்கள் அமைச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கிட்ட ஒரு கடிதம் அனுப்பி கேட்டிருக்காங்க, இந்த சிறுமிக்காக நீங்க கொஞ்சம் முன்னிலை ஆகுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15ஆம் தேதி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சட்டமா அதிபர் திணைக்களம் முன்னிலை ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி. பட் இன்னொரு தகவலும் கசிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, சட்டமா அதிபர் திணைக்களத்தோட ஒரு அதிகாரி இந்த கம்பஹா போலீஸ் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுடைய கலந்துரையாடல்ல வந்து சொல்லியிருக்காங்களாம், என்னன்னா இது வந்து ஒரு
வழமையாக நடந்துக்கிட்டு இருக்க கேஸ் மாதிரியே இது இன்னொரு கேஸ். இதுக்கு நாங்கள் அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சட்டமா அதிபர் திணைக்களம் மூலமாக ஒரு பதிலும் வந்திருக்கு. அதில் ஒரு மூத்த அதிகாரி இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. சரி, சம்டைம்ஸ் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கிற பட்சத்துல நம்ம ஜனாதிபதி வந்து அடிக்கடி சொல்றாரு இல்லையா, சட்டம் எல்லாருக்கும் சமமானது, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும், அது யாரு என்ன அப்படின்னு பார்க்காது. நீங்க வந்து பெரிய ஆளா இருக்கலாம், ஏழை எளியவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே வந்து சட்டம் சமமானது அப்படின்றாரு. இப்ப அந்த சட்டத்துக்கு எங்க போச்சு, எங்க என்ன ஆச்சு, சட்டம் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு இல்லையா. எழுந்திருக்கு நிச்சயமா. அதாவது இப்ப அதிகாரத்துல இருக்கவங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், அதே மாதிரி ஏழைகள் தப்பு பண்ணாதான் அதுக்கு வந்து தண்டனை இருக்கா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு இல்லையா. ஸோ இப்படியான பின்னணியில தான் இந்த இந்த விஷயமும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹேமரத்ன பல்லே தேரர் அவருக்கு வந்து நீதி எப்படி நிலைநாட்ட போறாங்க, அவருக்கு சார்பாக 32 வழக்கறிஞர்கள் அப்படின்னு தான் செய்திகள்ல இருக்கு. 32 வழக்கறிஞர்கள் முன்னிலையாகி இருக்காங்க. சிறுமி சார்பா யாருமே முன்னிலையாகல. பட் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் சொல்றாங்க, இல்ல சிறுமி பக்கம் அரசாங்கம் நாங்க இருக்கோம், அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் சிக்கலும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனாதிபதி சொன்ன மாதிரி சட்டம் எல்லாத்துக்கும் சமமா செயற்படுதா இல்லையா அப்படிங்கிறத, அப்படி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகி மாறி செயற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் வந்து அந்த சிறுமிக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமாவும் அது இருக்கும். அந்த சிறுமிக்கு மட்டும் இல்ல, இந்த அரசாங்கத்தை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே செய்யற ஒரு பெரிய துரோகமாக இது கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா தேரர்கள் வந்து போதைப் பொருள் நாட்டுக்குள்ள கடத்திக்கிட்டு வரும்போதே அவங்க மேல இருந்து ஒட்டுமொத்த மரியாதையும் வந்து மக்களுக்கு இல்லாம போய் தான் இருந்திருக்கும். இப்படியான பின்னணியில ஒரு சிறுமியா, அதுவும் முன்னணி தேரர், நாட்டோட மிக முக்கியமான முன்னணி தேரர், அவர் வந்து இந்த மக்களுக்கு அந்த அவங்களுடைய மதத்துல செய்வாங்க இல்லையா, இந்த ஒவ்வொரு உரைகள் நடத்துவாங்க போயா தினத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசும்போது ஏதோ உத்தமர் மாதிரி தான் அவரோட ஸ்பீச்சஸ்ல எல்லாமே சொல்லியிருப்பார். பேசும்போது மக்களுக்கு அட்வைஸ் வழங்குறதா இருக்கட்டும், ஆலோசனை வழங்குறதா இருக்கட்டும், எல்லாருமே அப்படித்தான் கொமனா. நான் சொல்றேன், அவரோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்போது நீங்களா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விதான். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி 15 வயது சிறுமி, அதுவும் இன்னும் பல குற்றச்செயல்களோட இவர் வந்து உடந்தையா இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அதான் இதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மூலமா அவங்க சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க, ஊடகங்கள் பெருசா இதுக்கு வந்து அவதானம் கொடுக்கறது கிடையாது இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நாங்க எங்களோட நிகழ்ச்சியில, பொதுவா எங்களோட நிகழ்ச்சியிலையா இருக்கட்டும், தில்ஷான் அண்ணாவும் கூட பல இடங்கள்ல இதை வந்து பேசியிருப்பாரு. எங்களோட ஊடகத்துல வந்து இதை நாங்க வெளிக்கொண்டு வந்துட்டே தான் இருக்கோம். இந்த விஷயத்த நீங்க சொன்ன மாதிரி தான், இந்த சம்பவம் நடந்த அன்னையில இருந்து இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு தேடுற அன்னையில இருந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்குங்கிற வரைக்கும் நாங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க இந்த விஷயத்த வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு சரியான சட்ட நடவடிக்கையை வந்து அவங்க கொடுக்கணும். தேரருக்கு சார்பா இல்ல, சிறுமி சார்ந்து சிறுமிக்கு ஏற்ற மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையும் கூட. இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு இது மட்டும் நின்ற கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல யார்கிட்ட இருந்து பாதுகாக்கிறோமோ இல்லையோ, தேரர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே போதும், நாட்டில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும் இல்லையா. ஸோ இதுதான் இன்னைக்கு நாட்டில் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, ஒரு கணம் நாங்கள் இன்றைய தினம் அந்த முள்ளிவாய்க்கால் எங்களுடைய இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த எங்களோட உறவுகளுக்காக, எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்களும் வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். ஸோ நாளை தினமும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில உலகத்துல என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்த நாங்க தயாரா இருக்கோம். நாளை சந்திக்கலாம். ஓகே. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.